கொய்யா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நல்ல சோர்ஸ் ஆஃப் இதுங்க. ஏன்னா நிறைய இப்ப வந்து இந்த ஃபாரின் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். சீசனல் ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மாம்பழம் சீசன் வந்தது, மாம்பழம் நல்லா சாப்பிட்டு இருக்கலாம். நான் சொல்றது மாம்பழம்ன்றது மருந்து வச்சு பழக்க வைக்காம நம்ம ஊர் அதே மாதிரி தர்பூசணி வந்து நல்லா பெரிய தர்பூசணி இருக்கு பாருங்க, நாட்டு தர்பூசணி அதை சாப்பிடுறது. அப்புறம் கொய்யா கொய்யா வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதாவது இந்த வயிறு சம்பந்தமான இந்த பிரச்சனைகள் எதா இருந்தாலும் அப்புறம் நாட்டு இது இருக்கு பாருங்க, பப்பாளி இருக்கு பாருங்க. நாட்டு பப்பாளி வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்குங்க. அது ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு. ஆக்சுவலா இந்த மலம் வந்து சரியா கழிக்க முடியாது நிறைய பேருக்கு. நான் ஏன் ஃபுல்லாவே தமிழ்ல உங்களுக்கு ஓரலா சொல்லிடுறேன்னா, லெட் நாட் ஃபேன்சி எதுவுமே ஆக்க விரும்பல நானு. நம்ம வந்து அந்த நாட்டு பப்பாளியை வந்து சாப்பிட்டோம்னா மலக்குடல் வந்து நல்லா கிளாரிட்டியா இருக்குங்க. எப்பவுமே வந்து கட் வந்து நம்ம கிளீனா வச்சுக்கிட்டோம்னா முகம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். இது யாருக்குமே அந்த புரிதல் இருக்காது. நான் சொல்றேன் அதை. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ண இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வந்துடும். எனக்குமே அது இருந்தது. மலம் வந்து சரியா கழிக்க முடியாது நம்மளால. அப்படியே கெட்டி தன்மை ஆயிடும். அப்போ இந்த பப்பாளி எல்லாம் உதவும். நாட்டு அதே மாதிரி நான் ஏன் இதை எல்லாமே நாட்டுன்னு சொல்றேன்னா, லைக் ஹைபிரிட் வந்து நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒத்துழைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம நாட்டு வெரைட்டி பழங்கள் நிறைய சாப்பிடும்போது ரொம்ப நல்லது அது ஆக்சுவலா. சப்போட்டாலாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது. அது மாதிரி இந்த வாழைப்பழம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப எல்லாருமே ரொம்ப பெருசு பெருசா சாப்பிடுறாங்க. அது இல்ல. இந்த நாட்டு வாழைப்பழம் இருக்கும். குட்டியோண்டு இருக்குங்க. ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். அது சீப்பே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு 12 சீப்பு வந்து குடுப்பாங்க. இப்ப கொஞ்சம் விலை அதிகமா சொல்லுவாங்க. ஏன்னா, அதெல்லாம் உற்பத்தி வந்து கொஞ்சம் இதுவா இருக்குதுன்னு. அப்புறம் அந்த செவ்வாழை இருக்கு பாருங்க. இந்த செவ்வாழைலாம் பெண்களும் சரி, ஆண்களும் சரி சாப்பிட்டுட்டே வரதுனால ரொம்ப 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 நல்லது. எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த சீட்ஸ சாப்பிடுங்க, அந்த சீட்ஸ சாப்பிடுங்க. வேர்க்கடலை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. ஆக்சுவலா வேர்க்கடலையில வந்து அப்புறம் பச்சை பயிறு இருக்கு பார்த்தீங்களா, அது. அப்புறம் கருப்பு சுண்டல் ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வந்தாலே நம்மளுக்கு வேண்டிய புரதம் வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து நாட்டுக்கோழி முட்டை கூட நம்மளுக்கு ஒரிஜினலா கிடைக்குது. ஆக்சுவலா சில இடத்துல கிடைக்குது. இந்த நாட்டுக்கோழியை வந்து பெண்கள் வந்து முன்னெல்லாம் நம்ம வயசுக்கு வரும்போது குடுப்பாங்கல்ல, முழு முட்டை அப்படியே பச்சையா முழுங்க சொல்லுவாங்க. அப்பல்லாம் இல்லாம நீங்க நல்லா அவிச்சு ஒரு 3 முட்டையை சாப்பிட்டுருங்க. 3ல இருந்து 4 முட்டை. நானுமே வந்து தண்ணி நான் குடிக்காத நானே ஏன் அட்வைஸ் பண்றேன்னா, தயவு செஞ்சு தண்ணிய குடிங்க. ஏன்னா நான் குடிக்க மாட்டேன். எனக்கு என்ன பண்ணுவேன், நானே ரிமைண்டர் வச்சுப்பேன் தண்ணிய குடிக்க சொல்லி. தண்ணிய குடி சரண்யா. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து யூரின் வந்து ஒழுங்கா பாஸ் பண்றோமோ, அதுவுமே நம்ம குளோக்கு வந்து ரீசன். சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் ஆச்சுனா கூட யூரினே வரலன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அப்படிலாம் இருக்காதீங்க. நல்லா தண்ணி குடிங்க. ஆஃபீஸ்ல யார்கிட்டயும் இப்ப என் ஆஃபீஸ்லயே வேலை செய்வாங்க பெண்கள். அவங்க கிட்ட சொல்லுவாங்க, யூரின் வரதுக்குலாம் வந்து பர்மிஷன் கேட்கணும். கூச்சம்லாம் படாதீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் வந்ததுன்னா போயிட்டு வாங்க. ஏன்னா நம்மள சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தண்ணியே உள்ள போலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ அதெல்லாம் ஒண்ணு இருக்கு.